எப்போ எனக்கு இந்த மாதிரி பைக் வாங்கி தரேன்? இப்போதானே ஒன்று வாங்குனீங்க. எப்போ வாங்க? போன வருஷம் வாங்கினேன். 2024 மாமாவுக்கு பைக் வாங்கி தரேன்னு சொன்னியா இல்லையா? நீ எப்படியாச்சும் வேலைக்கு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு உன் புருஷனை நீ காப்பாற்றிடு. நான் என்னைக்கு 800 சேல் பண்ணணும் அன்னைக்கு அந்த வீலிங் விட்டேங்க. அதுக்கப்புறம் நான் வீலிங் பண்ணுறதே கிடையாது. என் வீட்டுக்காரி சண்டைக்கு வந்துடுவாடோய். இந்த பைக் எவ்வளோ? 5 லட்ச ரூபா. எவ்வளோ? 5 lakhs. வாங்கி தரவா? வாங்கி தரியா? நீயா? எனக்கா? சும்மா கேட்குறியா இல்லை உண்மையாக கேட்குறியா? ப்ராமிஸாக சொல்கிறேன், அடுத்த வருஷம் எடுக்கலாம். அடுத்த வருஷம் வாங்கி தரியா? ஐயோ 5 லட்சம். எனக்கு ஒரு 2 days டைம் கொடு. டக்குன்னு சொன்னால் எனக்கு நிறைய பைக் கனவுல வந்துட்டு போகுது. என்கிட்ட இங்கிலாந்து 4 இருக்குது, இங்கிலாந்து 2 இருக்குது, சிங்கிள் சிலிண்டர் இருக்குது. இரு யமகால நான் ஏதாச்சும் சொல்கிறேன். ராஜு பாய் 2 finger in the clutch. இங்கிலீஷ் தெரியும், ஐ நோ இங்கிலீஷ். நமக்கு நாமளே ஹியூமனிட்டி பிஜிஎம் போடுவோம். எங்க ஐடி கம்பெனிக்கு ஒர்க் போயிட்டு இருக்கியா? வீட்டுக்கு போகிறோம். ஏய் வீட்டுக்கா? ஊட்டி போகலாம், வால்பாறை போகலான்னு சொன்னேன். நீங்கள் தானே இப்போ வீட்டுக்கு போகலாம். இப்படி வேறு ஏதாவது பிளான் போட்டு வச்சுருக்கீங்க? ஆமாம், நாளைக்கு 10 hour டெலிவரி வச்சுக்கிட்டு வேறு ஏதோ பிளான் வேறு போட்டுது. சும்மா கொஞ்ச நேரம் என்னடா ஏறிச்சு. இந்த இடம் பார்க்கறதுக்கு நல்லா இந்த தெராஸ் மாதிரி இருக்கும் போல். இந்த வயசானவங்களாம் உட்காருவாங்கல்ல மரத்துக்கடியில், பால்கனிலாம் உட்காருவாங்களா, அந்த மாதிரி என் பேனட் இருக்கு போல். நிறைய இது இந்தமாரி அது. ஓ இந்த இப்படி நான் எதுவுமே போடுறதில்ல மூஞ்சிக்கு, ட்ரையாக இருக்கு. அது வெட்டி ஷூ பாட்டாலே போயிடும். அதனால சரி ஓகே க்ரீம் வாங்கி தரேன். திறந்துவிடு, வந்து மூஞ்ச பார்த்துட்டு இருந்தேன்னா அடிச்சு விடுவேன். பைக் ஓட்டுவேன், நீ இடிக்காது. என் காரில் தான் கிருக்காங்கண்ணா, இவங்க கார்லேயும் கிறுக்கி வச்சுருக்காங்க. சாப்பாடு ஆன் தி வே ஹைவேல கார் ரிவர்ஸ் எடுத்தறியா? இங்கே யாரா கிறுக்குன்னு என் காரில்? மாமா இங்கே நிறுத்தினாலே காரில் கிறுக்குவாங்களா என்ன? அது ஒருத்தர் 800 புதுசாக பைக் எடுத்திருக்காரு, அவரை பார்க்க போகிறோம். நான் ஆஃப் பண்ணிட்டா? ஓகே. நான் இப்போ திறந்துட்டு கிளம்பவா போகிறேன். ஏச்சா இங்கே தான் 800 இருக்குது. அது வந்துட்டு நம்ம வாங்கலாம் கிடையாது, சும்மா ஃப்ரெண்டு இது தான். நாம் ஆனால் பல 800 இருந்துச்சுல அதேமாரி தான் நாமளும் ஓட்ட போகிறோம். இது வந்துட்டு இப்போதைக்கு இது ரேப் கிடையாது. நம்ம ஒரு 10 hour இருக்குல்ல, நம்ம ஒரு 10 hour கோசம் வந்துருக்குது. ஜி ஹாப்பி பர்த்டே ஜி. இந்த 800 பார்க்கும்போது நாம் ஒரு 800 வச்சுருந்தோம். நாமனா சிவா வாங்கியிருந்தால அந்த பர்பிள் கலர் பைக்கு, அந்த பைக்கு. பிரியா எப்போ எனக்கு இந்த மாதிரி பைக் வாங்கி தரேன்? இப்போதானே ஒன்று வாங்குனீங்க. எப்போ வாங்க? போன வருஷம் வாங்கினேன். 2024 மாமாவுக்கு பைக் வாங்கி தரேன்னு சொன்னியா இல்லையா? அடுத்த வருஷம் வாங்கி தரியா? சத்தியம் வாங்கி தரேன், லோன் மட்டும் கட்டிடுங்க. லோன் நோ லோன், ரெடிக் பேமெண்ட் மட்டும் எது எடுத்தாலும் ஓகே. நீ எப்படியாச்சும் வேலைக்கு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு உன் புருஷனை நீ காப்பாற்றிடு. இதெல்லாம் நான் சொல்ல வேண்டியது இருக்கட்டும். எடுக்க
இந்த வண்டி வந்துட்டு என்ன பண்ணனா இந்த டயர் பிரித்து இட கடைக்கு போட்டுடலாம். இந்த டயர் பிரித்து பேரிச்சம்பழம் கடைக்கு போட்டுக்கலாம். என்ன சொல்கிறீங்க ஜி? இருக்கட்டும். சரி வாங்க கிளம்பலாம். நீங்கள் வச்சுருந்தீங்க அது இதே வண்டியா? பர்பிள் நம்ம மேரேஜுக்கு முன்னாடி ஒரு வண்டியில் போனோம்ல, அது இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு பர்பிள். அது என்னது கிடையாது, சிவாவுது. நான் எடுத்து சுற்றிட்டு இருந்தேன். பார்ப்பலாம். ஏய் அவளி கோலம் மிதிக்காதடி பண்ணி. உனக்கு ஆங்கிள் சொன்னேன் தானே? உள்ளே ஏறிக்கு நான் கதை சத்தி விட்றேன். ஓகே, நான் ஒன்று இறங்கிடுங்க. இறங்கிடுங்க. சார் நாங்கள் காரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோட்டோ ஷூட் போயிருக்கு. இப்போ தானே இன்டர்நெட் நம்ம கேங்கில் வந்திருக்கு. ஆனால் எங்கள் கேங்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சூப்பர் பைக் இருந்தால் இன்னொருத்தர் சூப்பர் பைக் இருக்காது. இதுதான் எங்களோட பேசிக். நாங்களும் நிறைய தடவை, அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நம்ம 800 வச்சுருந்தோம்ல, சிவா 800 வச்சுருக்கப்போ ஏன்ட 10R சரி ஓகே நான் வேக வேகமாக 10R வாங்கினேன். சிவா சர்வீஸ் விட்டுருந்துச்சு. சரி சர்வீஸ் வந்தானே 2 வண்டி பயங்கரமாக ஒரு வீடியோ எடுக்கலாம், இந்தமாரி 2 பைக் ஈவனாக வரலான்னு சொல்லிட்டு பண்ணேன். அந்த பைக் வரதுக்குள்ள நம்ம வண்டி சீஸ் ஆகி போயிடுச்சு. சரி அதை ரெடி பண்ணிட்டு வரதுக்குள்ள சிவா வண்டியை விற்று பிடிச்சி. அது தவிர்த்து அதுக்கப்புறம் பெனிலி வாங்கினோம். பெனிலி வாங்கும் போதும் சேம் அதேமாரியே தான், நம்மள்ட்ட பைக் இல்லை. அப்புறம் நான் 10R புது 10R வாங்கணும், நம்ம ஹைனா வாங்கினோம்ல, சிவா வண்டி எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் செட்டில் வந்துட்டு இப்போ தான் ஒருத்தர் 800 எடுத்திருக்காரு. அவரோட நேம் வந்துட்டு என்னடா பிளாஸ்டெக்ஸ். அவரோட பேர் வந்துட்டு பிளாஸ்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு யூடியூப் இன்ஸ்டா இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் யூடியூப் சேனல் இதெல்லாம் ஓப்பன் பண்ணல, இதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணியிருக்காரு. வழக்கம் போல தான் அந்த வண்டி வந்துட்டு அவர் வாங்குவார், நான் உட்காந்து ஓட்ட போகிறேன். எனக்கு வாங்கி தரது 2025 வாங்கி தரணும். எங்கடா போயிட்டான்? அவனுக்கு ஒரு பேச்சுக்கு தான்டா முன்னாடி போக சொன்னேன். என்னென்ன கேட்டிருக்கேன்? ஜாக்கெட், டைனிங் ஜாக்கெட்டு, கிளவுஸ், ஷூவு, அப்புறம் வாட்ச். வாட்ச் வேணாம் எனக்கு, வாட்ச் தான் வேண்டாம். அப்புறம் பைக். அது ஒரு பைக் 2 பைக் இல்லை, காட்டுற பைக் தான் சொல்றீங்க. இல்லை எனக்கு வந்து இப்போ அது கிஃப்டா கணக்கு வராது தானே? என்ன கிஃப்ட்? நீங்க கேட்டு இது பண்ணா இல்லடா, உனக்கு நான் கிஃப்ட் வாங்கி தரேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்களா. சரி வந்துட்டு சொன்னேன், எனக்கு இதெல்லாம் இருக்குது, எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடு அப்படின்னு சொன்னேன். சர்ப்ரைஸா இது பண்றதுதானே கிஃப்ட். இல்லடா, நான் உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு கேட்டாங்க, நான் பிடிச்ச லிஸ்ட்லாம் சொல்லிட்டேன். அவங்க எப்பனாலும் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம். திடீர்னு நான் வீட்டுக்கு போகும்போது வண்டி வாங்கி நிறுத்தி வைக்கலாம். நான் திடீர்னு வீட்டுக்கு போவேன், திடீர்னு வந்துட்டு டைனிஸ் ஜாக்கெட் அங்கே இருக்கலாம். இருக்காதா? இப்போதைக்கு இருக்காது. இப்போதைக்கு வேணாம் எனக்கு, ஏன்னா கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஆமாம், மணாலி வரியா என்ன நீங்கள் வந்த இந்த மாதிரி ரெஸ்ட்லாம் எடுக்க முடியாது. சோர்வா இருந்தீங்கன்னா இன்னைக்கு காலையில தான் நீ சோர்வா தான் இருந்த. அங்கெல்லாம் குளிக்கவே முடியாது மணாலியில. எப்படிதான் காருக்குள்ள ஈ புதுதோ தெரியல. அதுக்கு நீ வறுத்து திங்கவா முடியும்? ஈ வறுத்து தெரியா? சரி வறுத்து கொடு, நீ 2 வாய் சாப்பிடணும் சரியா? பின்னாடி போட்டோ ஷூட் போயிடுதா, சைடில் போயிட்டாரு அவர், போயிட்டாரு. இந்த 800 வந்துட்டு இப்போ நேராக நாமக்கல் தான் எடுத்துகிட்டு போகிறோம். நம்மளோட ஹைனா பைக் இருக்குல்ல, அது வேறு நாமக்கல்ல தாங்க இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோலாம் வந்துட்டு மண்டேக்கு மேலே 10R நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோஸ்லாம் வரும். ஏன்னா இப்போ நான் போன உடனே நாமக்கல் கிளம்புறோம், அங்கே போயிட்டு எல்லாம் வண்டி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நம்ம ஹெல்மெட் வந்துட்டு 5 பேருக்கு கிஃப்டாக தர போகிறோம் அப்படின்னு. அதாவது யாருக்கெல்லாம் ஹெல்மெட் நீடாக இருக்கோ அவங்களுக்கு தான். ஏன்னா நிறைய சின்ன பசங்க எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பசங்க பார்க்கும்போது நவுண்டு இருந்தாங்க, 6th 7th மாரி இருந்தாங்க. அவங்களுக்குலாம் எப்படி ஹெல்மெட் நீடாகும்? இப்போ பைக் வச்சுக்கிறீங்க இல்லை ஏதோ ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஏதோ ஹெல்மெட் நீடாக இருந்துச்சுன்னா ஓகே அப்படின்னு. அதனால் நாளைக்கு வந்துட்டு 18+ இருக்கிறவங்க மட்டும்தான் வந்துட்டு அந்த கிஃப்ட்டுக்குள்ளே வர முடியும் மாரி நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். அண்ட் நெச்சர் எனக்கு ஒரு டவுட்டு, நம்ம என்ன டேல லைவ் போட்டால் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு சீரியஸாக தெரியல. கடைசியாக லாஸ்ட் வீக்காக நம்ம லைவ் வந்தோம், 1 வாரம் லைவ் வந்தோம். அதுக்கப்புறம் நான் இன்னமும் லைவ் வர கிடையாது. என்ன வீக்கில் லைவ் வந்தால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அப்புறமேட்டு கமெண்ட் பண்ணுவோம். ஹெச்ஆரு நம்ம C800 வருஷ கணக்கில் கழிச்சு, அதாவது என் மேரேஜ் ஆகும்போது கரெக்டாக சேல் பண்ணது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 800 இப்போ தான் ஓட்ட போகிறோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் என்னைக்கு 800 சேல் பண்ணணும் அன்னைக்கு அந்த வீலிங் விட்டேங்க. அதுக்கப்புறம் நான் வீலிங் பண்ணுறதே கிடையாது. ஆனால் சிவா தான் எனக்கு பைக்கு ஃபுல்லாக கொடுத்து சப்போர்ட் பண்ணான். போகலாமா? இன்னும் அந்த பைக்கில் உட்கார்ற அந்த ஆங்கிள் மறக்கவே, இந்த சாவி தான் வச்சா நம்ம வண்டியில் ஒர்க் ஆகாது. அதாவது அந்த 800 வந்துட்டு அந்த டைட்டாக இருக்கும். டேங்க் ஃபுல் பண்ணி வச்சுருக்கானா மாப்பிள்ள? ஐயா நல்லா இருக்கு. போகலாமா?
வண்டி நேத்தான் எடுத்தான், இன்னும் சர்வீஸ் எதுவும் பண்ணல. கொஞ்சம் சர்வீஸ்லாம் பண்ணி இது பண்ணும். நம்ம கை வேறு சும்மா இருக்காது. கையை பார்த்தீங்களா தாண்டா வீலிங் பண்ணணும். டேய் போடா முன்னாடி, அவனை போக சொல்கிறா. கீரை தொலைவிட்டு இருக்கானா டேய். ஐயா வீலிங் ஆகுது மாமா வண்டி. என்ன எடுத்தோடனே வீலிங் ஆகுது. வேணாம் நம்ம பொறுமையாவே போலாம். இன்னும் நம்ம 10R விட பவர் அதிகமாக தெரியுது இந்த வண்டியில். வச்சா நம்ம அந்த வண்டியில் படுத்திக்கிட்டு இருப்போமா, இந்த வண்டியில் வந்துட்டு நிமிந்து ஓட்டிகிட்டு இருக்கோம்ல, அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது வச்சாரு. இதில் கூட எனக்கு இந்த vlog பண்ணுற மைண்ட் செட் இருக்குது. ஆனால் அதில் இருக்கு vlog மைண்ட் செட்டே வராது. எப்படா போவோம் அப்படின்ட்டு இருப்பேன். வண்டி ஃபோக்கஸ் எல்லாம் 10R மேலேயே தான் இருக்கும். எனக்கு வேறு எதுலேயுமே இருக்காது, பேசக்கூட தோணாது. ஆனால் இதில் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு சாருங்க. அந்த ஃபீல் மட்டும் இன்னும் போகவே இல்லை. ஜாலியாக இருக்குது. ஆனால் இது ஓட்டினோடனே இந்த மாரி பைக்கும் ஒன்று வாங்கி வைக்கலாம் அப்படின்னு தோணும். அது எனக்குன்னு இல்லை, எல்லா பசங்களுக்குமே தோணும். ஆனால் இன்னும் நாம் வந்து 10R வந்துட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணால் அப்புறம் முன்னாடி பார்த்தியா அந்த பிளாக் பேந்தர் அது ரெடி பண்ணணும். அது ரெடி பண்ணிட்டு தான் ஏதா இருந்தாலும் பார்க்கணும். இதென்ன கேட்டுட்டு இல்லையா? இருங்க, நான் வேற என் ஒய்ஃப் வேற விட்டுட்டு வந்துட்டேன். அந்த கண்ணாடியில் பாருங்களேன் பிளாக் பேந்தர் வருது. பிளாக் பேந்தர் ஃபோட்டோ ஷூட்டுக்கோசம் அந்த கண்ணாடி திறந்துட்டு இருக்கேன் வச்சாரு. அது உடையாது, அது கரெக்டாக தான் இருக்கும். டிக்கி தூக்குதான் என்ன இப்படி வந்துட சொல்லு. பொறுமையாவே போவோம். மணி என்ன ஆயிடுச்சு? ஐயோ ஹெச்ஆர் நம்பர் நாமக்கல் வேற போன ஹெச்ஆர் நம்பர் மறந்துட்டு வேற இங்க நின்றுட்டு இருக்கேன். ஏன்டா அங்க நிறுத்த சொல்லுடா, நிறுத்துங்களேன்டா. நான் வேற விளையாட்டு போல இங்க சுத்திட்டு இருக்கேன் ஹெச்ஆர். நம்ம நாமக்கல் போய் நம்ம ஹைனா வேற ரெடி பண்ணணும். அது ரேப்பிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சு. அது என்ன கலர்னு சொல்லிட்டு நான் ஈவெண்ட் அப்போ போடுறேன். அண்ட் நம்மளோட மீட்டப் வந்துட்டு நிறைய பேர்த்தால வர முடியாது. அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லிடுறேன், இது வந்து மீட்டப் கிடையாது. இது வந்துட்டு ஒரு எப்படி சொல்ல, ஒரு கெஸ்ட்டாக உங்களை கூப்பிடுறேன். நீங்கள் வந்துட்டு 10R பார்க்க வந்துட்டு அப்புறம் வரவங்களுக்கு வந்துட்டு ஹெல்மெட் 5 பேருக்கு கிஃப்டாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இது ஒரு மீட்டப் கிடையாது, ஒரு கெஸ்ட்டு இன்வைட்டாக நான் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நம்ம அதாவது நான் யாரையும் செலிப்ரிட்டி யாருமே நான் இன்வைட் பண்ண கிடையாது. என்னோட ஹெச்ஆர் ஃபேமிலி தான் நான் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியிருக்கேன். அவங்க தான் எனக்கு சீஃப் கெஸ்ட். என் வீட்டுக்காரி சண்டைக்கு வந்துடுவாடோய். என் வீட்டுக்காரி காரில் தான் இருக்கா. நான் அதை ஒரு 2 நிமிஷம் சிங்கிள் போஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவளை விட்டுட்டு நான் இப்படி பைக்கில் ஜாலியாக வந்தேன்னா அவ்வளோதான். இப்போ தான் எங்கள் வீட்டுக்காரி வந்துட்டு என்னோட வைப்புக்கு கொஞ்சம் அட்டாச் ஆக ஆரம்பிச்சிருக்கா. அதாவது எங்கே போனாலும் சரி என்னையும் கூட்டிகிட்டு போயிருங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன், ஆனால் தனியாக மட்டும் விட்டு போகாதீங்க. என்ற வீட்டுக்காரி இறங்க சொல்லு. வரலையா? அங்கேயே இருக்கியா பத்திரமா? அப்போ சரி, உள்ள போ. வேகமாக போகணுமா பொறுமையாக போகணுமா? மணி என்ன ஆகுது? போகலாம். எனக்கு அவன் பொறுமையாக போனால் நானும் பொறுமையாக வருவேன். ஏன்டி உன் வீட்டுக்காரன் எம்பிட்டு பேர் ரேசரு? எஸ், இப்படி பிடிச்சிக்கோ. 5 லட்ச ரூபா. 5 lakhs.
வாங்கி தரியா? நீயா? எனக்கா? பைக்கா? எந்த எந்த மடைனாச்சும் வேணான்னு சொல்லுவானா? என்னைக்கு வாங்கி தர்ற? 5 லட்சம் பட்ஜெட். எந்த வண்டி வேணும்? எது வேணும்னா எனக்கு ஐயோ இப்படி டக்குனு என் பொண்டாட்டி கேட்டானா நான் என்னத்த சொல்றது? சும்மா கேட்குறியா இல்லை உண்மையாக கேட்குறியா? ப்ராமிஸா சொல்கிறேன், அடுத்த வருஷம் எடுக்கலாம். அடுத்த வருஷம் வாங்கி தரியா? ஐயோ 5 லட்சம். எனக்கு ஒரு 2 days டைம் கொடு. டக்குன்னு சொன்னால் எனக்கு நிறைய பைக் கனவுல வந்துட்டு போகுது. என்கிட்ட இங்கிலைன் 4 இருக்குது, இங்கிலைன் 2 இருக்குது, சிங்கிள் சிலிண்டர் இருக்குது. இரு யமகால நான் ஏதாச்சும் சொல்கிறேன். உண்மையாக சொல்கிறியா இல்லை ப்ராங்க்கு கோசம் சொல்கிறியா? ப்ராங்க்கெல்லாம் இல்லை, நிஜமா வாங்கலாம். அப்போ ஓகே. ஏன் நான் வாங்கி தர மாட்டேன்? வாங்கி தரேன்ட்டு அல்வா கொடுத்துட்டீங்கன்னா அதெல்லாம் வாங்கி தருவேன். அப்போ ஓகே. எனக்கு தெரியுது பார்த்தியா? இது நல்லா இருக்கு. இப்போ ஸ்லோவாக போயிட்டு இருக்கேன் நான். ஃபாஸ்ட்டாக போக மாட்டீங்கல்ல, நான் ஹெல்மெட் போட்டேன்ல. பார்க்குறியா? என்னாரும் இப்படி தான் இருக்கும். என்ன அது ஒன்றுனா இப்படி இப்படி குமிஞ்சிட்டு இருக்கணும். நான் இது இப்படி கொஞ்சம் நிமிந்துட்டு இருக்கேன். சீட் அது ஹைட்டாக இருக்கும். இது ஈக்குவலாக இருக்குல்ல, அதனால தெரியல. ஓ அப்படி. இருந்தாலும் ஹெல்மெட் போட்டுட்டு தான் வண்டி ஓட்டணுன்ட்டு ஒரு இது இருக்கு. எதுக்கோசம்னா சேஃபுக்கோசம் தான், வேற ஒன்றுக்கோசம் இல்லை. இல்லைன்னா உனக்கு முடி கொட்டும். சரி நிறுத்தலாமா? உனக்கு அப்புறம் முடி A2Bல நிறுத்துறேன். ஏன்னா ஹெல்மெட் இல்லாமல் வந்து வச்சுக்கோ ஏர் ஃபால் ஆகும். ஆறுனா இது இரு அவனை வெறுப்பேத்துறேன். ரன்னிங்ல எங்கடி இறங்குவ? வண்டி அங்கே நிறுத்தின அதுக்கப்புறம் இறங்கு. வண்டி நிறுத்த சொன்னா அவன் எங்கடா அங்கே போகிறான்? இது இத்தனைக்கும் ஸ்டாக் சைலன்சர் தான். சவுண்ட் எப்படி இருக்கு பார்த்தியா? அம்மே டன். ஓ எனக்கு புகழக்கூடாது. ஒன்னதானே? எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது.